பென்டன் அல்டிமேட் ஏலியன் லாஸ்ட் எபிசோட்ல அல்டிமேட்ரிக்ஸ் அழிஞ்சு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் ஆம்னிவர்ஸ்ல அல்பிடோ அல்டிமேட் ஏலியனை யூஸ் பண்ணிருப்பாரு. ஸோ அவருக்கு எப்படி அல்டிமேட்ரிக்ஸ் திரும்ப கிடைச்சதுன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு. அதுக்கான ஆன்சரை இந்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கும் பென்டன் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல கேள்வியை போட்டு போங்க. கூடிய சீக்கிரமே உங்க எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றேன். அல்பிடோ அவரோட அல்டிமேட்ரிக்ஸை பென் கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா அவர் ஹியூமன் ஃபார்ம்ல ஸ்டக் ஆகிடுவாரு. ஸோ அதை சரி செஞ்சு திரும்பவும் கேல்வன் ஃபார்முக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்காக ஒரு மெஷினை உருவாக்குவாரு. பட் அதுல பென் இன்டர்ஃபியர் ஆகினதால அந்த மெஷின் மல்ஃபங்க்ஷன் ஆகி அல்பிடோ மறுபடியும் அவரோட ஹியூமன் ஃபார்ம்லேயே ஸ்டக் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இந்த டைம் அல்டிமேட்ரிக்ஸால அல்பிடோவோட டிஎன்ஏ அன்ஸ்டேபிள் ஆகி அல்டிமேட்ரிக்ஸ்ல இருக்கிற எல்லா ஏலியனாவும் அவரால் மாற முடியும். பட் அவரோட கேல்வன் ஃபார்முக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுனா ஆட்டோமேட்டிக்காவே ஹியூமன் ஃபார்முக்கு வந்துருவாரு. ஆம்னிவர்ஸ்ல அவர் ரிஸ்ட்ல போட்டிருந்தது ஆம்னிட்ரிக்ஸ் கிடையாது, அது ஒரு டிஎன்ஏ ஸ்டெபிலைசர். அதுல இன்ஸ்பெக்டர் 13 கிட்ட இருந்து எடுத்த பொலிமோர்பிக் கிறிஸ்டலை யூஸ் பண்ணி அவரோட டிரான்ஸ்ஃபார்மேஷனை ஸ்டேபிள் ஆக்கியிருப்பாரு. ஸோ அவரால் கேல்வனா மட்டும் இல்லாம கேல்வனோட அல்டிமேட் ஃபார்மை கூட யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆம்னிவர்ஸ்ல அவர்கிட்ட இருந்தது அல்டிமேட்ரிக்ஸ் கிடையாது, அது ஒரு டிஎன்ஏ ஸ்டெபிலைசர்.